வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் பாலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியல் குடிமியல் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வினாவிடைய வீடியோவை பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா 6வது 7வது 2 புக்கில் இருக்கக்கூடிய வினாவிடை, அதை பார்த்தீங்கன்னா குடிமியல் மட்டும். சோசியல் சயின்ஸில் நமக்கு அரசியல் அறிவியல்னு ஒரு டாபிக் இருக்குது, அதாவது குடிமியல். அதில் வந்து நமக்கு நிறையா கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ பார்க்கக்கூடியது 6, 7 இந்த 2 புக்கில் இருக்கக்கூடிய குடிமியல் பாலிட்டி மட்டும் வினாவிடைய வீடியோவை பார்ப்போம். மிஸ் பண்ணாத பாருங்கள், ஓகேங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது பரீட்சைக்கு, ஓகேங்களா? மிஸ் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு 6ஆம் வகுப்பு புக்கில் இருக்கக்கூடிய வினாவிடை பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். இந்தியாவில் அதிக மழைப்பொழிவு பெறும் பகுதி, இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி எங்குள்ளது அப்படின்னா மௌசின்ராம். எங்கே? மௌசின்ராம். அப்போ இந்த மௌசின்ராம் மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே இருக்குது? அதாவது மாநிலம் அப்படின்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்குது, ஓகேங்களா? எங்கே இருக்குது? மேகாலயா மாநிலத்தில் தான் இந்த மௌசின்ராம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி எங்குள்ளதுன்னா மௌசின்ராம். மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மேகாலயா. அப்போ மேகாலயத்தை பற்றி இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில் பாதை இல்லாத மாநிலம் எது? ரயில் பாதை இல்லாத மாநிலம். ரயில் பாதை இல்லாத மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மேகாலயா. அப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் மௌசின்ராம். அது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மேகாலயா. மேகாலயாவை பற்றி இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரயில் பாதை இல்லாத மாநிலம் எதுனா மேகாலயா. அப்போ மேகாலயா மாநிலத்தில் தான் அதிக மழை பெறுது. அப்போ தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் இடம் என்ன அப்படின்னா சின்ன கல்லாறு, ஓகேங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன கல்லாறு. இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் இடம். தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் இடம் சின்ன கல்லாறு. இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் மௌசின்ராம். அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி, இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி எங்கு உள்ளதுன்னா ஜெய்சால்மர். எங்கே இருக்குது? ஜெய்சால்மர், ஓகேங்களா? ஜெய்சால்மர் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா மாநிலம், ஓகேங்களா, ராஜஸ்தான். அப்போ எப்படி கேட்கலாம், ஓகேங்களா? இந்தியாவில் குறைவான மழை பெறும் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான். அப்போ எந்த பகுதியில் அதிகமாக மழை பெய்யுதுன்னா ஜெய்சால்மர், ஓகேங்களா? இப்போ ராஜஸ்தான் தான் இந்தியாவிலேயே, ஓகேங்களா, மிகப்பெரிய மாநிலம். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம், அதாவது வறண்ட பகுதி எதுனா ராஜஸ்தான் தான். ராஜஸ்தானில் தான் பாகிஸ்தானும் டச் ஆகக்கூடிய இடம். அடுத்து பாருங்க, சமுதாயத்தின் அடிப்படை அழகு. சமுதாயத்தின் அடிப்படை அழகு எதுனா குடும்பம், ஓகேங்களா? சமுதாயத்தின் அடிப்படை அழகு குடும்பம், ஓகேங்களா? 2வது அழகுன்னு எதுன்னு கேட்டாங்கன்னா, 2வது அழகு எதுன்னு கேட்டாங்கன்னா பள்ளி. சமுதாயத்தின் அடிப்படை முதல் அழகு குடும்பம், சமுதாயத்தின் அடிப்படை 2வது அழகு எதுன்னு கேட்டாங்கன்னா பள்ளி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4 கீழ்கண்ணும் கூற்றுகளை ஆராய்க. இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. அப்போ இந்தியாவில் 2001 கணக்கெடுப்பின்படி 122 மொழிகளும் பிற மொழிகள் 1599 பிற மொழிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பங்கள் இருக்குது. அப்போ இந்தியாவில் எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்குது? 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. தமிழ் பழமையான திராவிட மொழியாகும். இதுவும் சரி. 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தமிழ் பேசுபவர்களின் எண்ணிக்கை 5.91% ஆகும். சரி. அப்போ பாருங்கள், 3மே சரி. இந்தியாவில் 2001 கணக்கெடுப்பின்படி
ஓகேங்களா. பேசக்கூடிய மொழிகள் 122 முக்கிய மொழிகள். பிற மொழிகள் 1999 1599 பிற மொழிகள் கொண்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 4 மொழி குடும்பங்கள் இந்தியோ ஆரியன், திராவிடன், ஆஸ்திரோ ஆஸ்டிக், சீன திபெத் ஆகிய 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. இதுவும் சரி. தமிழ் மொழி தான் மிக பழமையான திராவிட மொழி. அப்போ அந்த திராவிட மொழியிலே மிக பழமையானது தமிழ் மொழி. 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தமிழ் பேசுவர்களுடைய எண்ணிக்கை 5.9% சொல்கிறாங்க. இதுவும் சரி. அப்போ கூற்று அனைத்தும் சரி. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் டேஸ் அட்டவணையில் மொழிகள் இருக்குது. மொழி எத்தனாவது அட்டவணையில் இருக்குது? 8வது அட்டவணையில் இருக்குது. மொழி எத்தனாவது அட்டவணையில் இருக்குது? 8வது அட்டவணையில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பால் அப்போ அட்டவணை மொத்த அட்டவணை 12. ஓகேங்களா. பாருங்கள், மொத்த அட்டவணை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 12. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை அட்டவணைன்னு கேட்டாங்கன்னா 8 அட்டவணை. 8 அட்டவணை. அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை அட்டவணைன்னு கேட்டாங்கன்னா 8. தற்போது 12 அட்டவணை இருக்குது. அதில் மொழிகள் மட்டும் எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 8வது அட்டவணையில் இருக்குது. அப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை அட்டவணைனா 8 அட்டவணை. தற்போது எத்தனை அட்டவணைகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 12 அட்டவணைகள் இருக்குது. அப்போ அந்த அட்டவணையில் மொழிகள் மட்டும் எத்தனாவது அட்டவணையில் இருக்குன்னா 8வது அட்டவணை. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் 22. இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. அப்போ அரசியலமைப்பு உருவாகும் பொழுது 14 அட்டவணை இருக்குது. அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை அட்டவணைன்னு கேட்டாங்கன்னா 14 மொழிகள் இருக்குது. அப்போ இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் 22. அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை மொழிகள் இருந்ததுன்னா 14 மொழிகள் இருந்தது. அடுத்து பாருங்கள், இந்திய அரசால் செம்மொழி தமிழ் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. இந்திய அரசால் செம்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இப்போ தமிழ் எப்போ செம்மொழி அறிவித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2004. இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 6. அப்போ 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. எத்தனை மொழிக்கு? 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. அந்த 6 பாருங்கள், தமிழ் எப்போ கொடுத்தாங்கன்னா 2004. அடுத்து பாருங்கள், 2 சமஸ்கிருதத்துக்கு எப்போ செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா 2005. மறுபடியும் பாருங்கள், கன்னடம் எப்போ கொடுத்தாங்கன்னா 2008. 4 தெலுங்குக்கு எப்போ செம்மொழி அந்தஸ்து வழங்கினாங்கன்னா 2008. 5 பாருங்கள். ஓகேங்களா. மலையாளத்துக்கு எப்போ செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா 2013. 6 பாருங்கள், ஒடிசாவுக்கு எப்போ செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா 2014. அப்போ பாருங்கள், இந்த 6 மொழிக்கு மட்டும்தான் ஓகேங்களா செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது? 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. 6 மொழியும் பாருங்கள் எந்தெந்த இயர்னு. தமிழ் தான் முதல்ல இந்தியாவிலேயே செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட தமிழ் மொழி 2004. சமஸ்கிருதம் 2005. கன்னடம் 2008. தெலுங்கு 2008. மலையாளம் 2013. ஒடிசா 2014. இந்த 6 மொழி தான் இந்தியாவோட செம்மொழி வாங்கிய மொழிகள். அப்போ இந்தியாவில் எத்தனை மொழிகள் செம்மொழி ஆக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 6 மொழிகள். அது எந்தெந்த ஆண்டுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகளில் 60%, எத்தனை சதவீதம்? 60% எந்த மாநிலத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ இந்தியாவில் தொல்லியல் துறையில் கண்டுபிடிப்பு, அதாவது கல்வெட்டு சான்றுகள் 60% எந்த மாநிலத்தில் கிடச்சிருக்கு? தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், சத்ரியா என்னும் நடன வகை எந்த மாநிலத்தை சேர்ந்தது? அசாம் மாநிலத்தை சார்ந்தது. அடுத்து பாருங்கள், யக்ஷாகனம் என்னும் நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தது. அடுத்து பாருங்கள், குச்சிப்புடி நடனம் எந்த வகை மாநிலத்தில் பாரம்பரிய நடனம் கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசம். அடுத்து பங்காரா நடனம் வகை எந்த மாநில பாரம்பரிய நடனம்? பஞ்சாப்பு. எங்கே? பஞ்சாப்பு.
அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14. ராஜலீலா சோழியா நடன வகை எந்த மாநிலத்தில் பாரம்பரிய நடனம்னா உத்தரப்பிரதேசம். அடுத்து பாருங்க கார்பா தாண்டியா ஆகிய நடன வகைகள் எந்த மாநிலத்தை சார்ந்ததுன்னா குஜராத் மாநிலத்தை சார்ந்தது. அடுத்து பாருங்க கல்போலியா கூமர் ஆகியவை எந்த மாநில நடன வகை அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய நடன வகை. பார்த்தீங்க வேற்றுமையில் ஒற்றுமை. கொஸ்டின் நம்பர் 17. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் இடம்பெற்றுள்ள டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் நேரு, ஜவஹர்லால் நேரு. அப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் இடம்பெற்றுள்ளன. அந்த நூலை எழுதியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம். அப்போ இந்தியாவில் பல்வேறு மக்கள் காணப்படுவதால் இந்தியாவில் பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யாருன்னா வி.ஏ. சுமித். இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலையம் இல்லை இந்தியாவின் மொழிகளின் காட்சி சாலையம். அப்போ பாருங்க ஓகேங்களா, இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது வி.ஏ. சுமித். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது சா அகத்தியலிங்கனார். அப்போ இந்த ஒரு கொஸ்டினில் 2 ஆன்சரு. இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம்னு சொன்னது வி.ஏ. சுமித். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது சா அகத்தியலிங்கனார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலு எத்தனை ஆண்டுகள்? 27 ஆண்டுகள் சிறையில் வாடி பிறகு விடுதலையான ஆண்டு 1990. அப்போ அதில் பாருங்கள் நெல்சன் மண்டேலு எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தான்னு கேட்டாங்கன்னா 27 ஆண்டுகள். ஓகேங்களா, எதுக்காக சிறையில் இருந்தானா இனநெறி, அதாவது கருப்பு இனத்தவர்களுக்காக போராடி இனநெறிக்காக 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். எப்போ விடுதலை ஆனார்னா 1990. அப்போ நெல்சன் மண்டேலு விடுதலையான ஆண்டு 1990. எவ்வளோ ஆண்டுகள் சிறையில் இருந்தான்னு கேட்டாங்கன்னா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அப்போ எப்போ விடுதலை ஆனார்? 1990. அப்போ அந்த 1990 தான் நாம் பாரத் ரத்னா விருது கொடுத்தோம். யாருக்கு? நெல்சன் மண்டேலுக்கு. அப்போ நெல்சன் மண்டேலுக்கு பாரத் ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க? ஓகேங்களா, 1990. அப்போ பாருங்கள் நெல்சன் மண்டேலு 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். ஒரு கொஸ்டின், எப்போ விடுதலை ஆனார்னா 1990. நம்ம இந்தியா எப்போ அவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்தாங்கன்னா 1990. அப்போ 1990 நம்ம இந்தியா 2 பேர்த்துக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்தது. ஒன்று டாக்டர் அம்பேத்கர், இன்னொன்று நெல்சன் மண்டேலு. அப்போ 1990 2 பேர் பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்கிறாங்க. யார்? அம்பேத்கர் ஒருத்தர், இன்னொருத்தர் நெல்சன் மண்டேலு. அப்போ 1990 2 பேர்த்துக்கு பாரத் ரத்னா விருது, அம்பேத்கர், நெல்சன் மண்டேலு. அப்போ அதில் பாருங்கள் எவ்வளோ கொஷின். ஓகேங்களா, நெல்சன் மண்டேலு எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்து கேட்டாங்கன்னா 27 ஆண்டுகள். எதற்காக சிறையில் இருந்தார்னு கேட்டாங்கன்னா இனநெறி. ஓகேங்களா, அதாவது கருப்பு இனத்தவர்களுக்காக போராடி 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். எப்போ விடுதலை ஆனான்னு கேட்டாங்கன்னா 1990. அப்போ அந்த 1990 தான் நாம் இந்தியாவோட கூப்பிட்டு பாரத் ரத்னா விருது அவருக்கு கொடுத்தோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கருக்கும் பாரத் ரத்னா விருது 1990 தான் கொடுத்தோம். அப்போ 1990 2 பேர்த்துக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்கோம். ஒன்று நெல்சன் மண்டேலு, இன்னொன்று டாக்டர் அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா, எந்த குடிமகனுக்கு ஓகேங்களா எதிரான மதம், ஜாதி, பாலின வேறுபாடு, பிறப்பிடம் என்ற அடிப்படை பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் 15 சொல்லுது. எவ்வளோ சொல்லுது? 15 சொல்லுது. அப்போ பாருங்கள் 14 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்.
14 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். 15 என்ன சொல்லுதுன்னா ஜாதி, மதம், இனம், ஓகேங்களா, பிறப்பு, வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. 15 இதுதான் 15வது கொஸ்டின். மதம், ஜாதி, இனம், வேறுபாடு காட்டக்கூடாது. 16 என்ன சொல்லுதுன்னா வேலை வாய்ப்பில் சம உரிமை. வேலை வாய்ப்பில் சம உரிமை, சம உரிமை, ஓகேங்களா. 17 என்ன சொல்லுது அப்படின்னா தீண்டாமை. 17 என்ன சொல்லுது? தீண்டாமை சொல்லுது. 18 என்ன சொல்லுது? பட்டங்களை ஒழித்தல். பட்டங்களை ஒழித்தல். 14 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். 15 ஜாதி, மத, இன வேறுபாடு கூடாது. 16 வேலை வாய்ப்புல சம உரிமை. 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிப்பு. 18 பட்டங்களை ஒழித்தல். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரைவு குழுவின் தலைவர். வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அப்போ வரைவு குழுவினுடைய தலைவர் யார்? அம்பேத்கர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய நிர்ணய சபை குழுவின் தலைவர். நிர்ணய சபை குழுவினுடைய தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஓகேங்களா. தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா. அப்போ அரசியலமைப்பு முதல்ல கூடும் பொழுது தற்காலிக தலைவராக யார் இருந்திருந்தாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி, அதாவது அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது 1990 கொடுத்தோம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம். தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைந்த, அங்கே பாருங்க, அதிக எழுத்தறிவு கன்னியாகுமரி, குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் தருமபுரி. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் தருமபுரி. அடுத்து பாருங்க 26வது கொஸ்டின். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் உடைய நீலகிரி மாவட்டத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? அப்போ பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா, ஓகேங்களா, நீலகிரி மாவட்டத்தில். அப்போ அதில் பாருங்கள் 2 கொஸ்டின், ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? நீலகிரி மாவட்டத்தில். எவ்வளவு விகிதம் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 1000க்கு 1044. அப்போ பாலின விகிதம் அப்படின்னா ஆண்கள் எத்தனை பேர் இருக்குது, பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தான் பாலின விகிதம். அப்போ பாலின விகிதம் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்னு கணக்கு தான் பாலின விகிதம். அப்போ பாருங்கள் 1000 பேர்த்துக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க? 1041. 41 பேர் அதிகமாக இருக்கிறாங்க. எங்கே? நீலகிரி மாவட்டத்தில். அப்போ தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி மாவட்டம். அப்போ எவ்வளோ சதவீதம்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, 1000 பேர்த்துக்கு 1041 பேர் இருக்காங்க. 41 பேர் அதிகமாக இருக்காங்க. எங்கே? நீலகிரி மாவட்டத்தில். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 27. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாருங்கள் குறைவான பாலின விகிதம். குறைவான பாலின விகிதம் தருமபுரி மாவட்டம், ஓகேங்களா. அப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான பாலின விகிதம் எங்கே இருக்குன்னா தருமபுரி. அப்போ சதவீதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1000 பேர்த்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 946. 946. பாருங்கள், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். அரசியலமைப்பு 14. 15 என்ன சொல்லுதுன்னா, ஓகேங்களா, சாதி, மத, இன வேறுபாடு கூடாது. 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 பட்டங்களை ஒழித்தல். பட்டங்களை ஒழித்தல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. பாருங்கள், தீண்டாமை ஒழிப்பு குற்றம் பற்றி அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா 17. அரசியலமைப்பு 17 என்ன சொல்லுது? 17 தான் தீண்டாமை பற்றி சொல்லக்கூடிய அரசியல் பிரிவு. தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது, ஓகேங்களா, விராலிமலை. அதாவது மயில்களுடைய சரணாலயம். பிராக்கெட்டில் மயில் பார்த்துக்காங்க. தமிழ்நாட்டில் மயில்களுக்கான ஒரு சரணாலயம் எங்கே இருக்குன்னா விராலிமலை. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டாங்கன்னா புதுக்கோட்டை. புதுக்கோட்டை என்பது
நமக்கு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போனீங்கன்னா பக்கம், ஆனால் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருந்து அதுதான் விராலிமலை. அப்போ தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எதுனா விராலிமலை. எந்த மாவட்டம் கேட்டாங்கன்னா புதுக்கோட்டை. பாருங்கள், ஆலமரம் இயற்கை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆலமரம் எப்போ அறிவித்தாங்கன்னா 1950. இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய பறவை மயில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு யானை. ஓகேங்களா, பாரம்பரிய விலங்கா யானை எப்போ அறிவித்தாங்கன்னா 2010. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு வரையாடு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 34. தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை மரகத புறா. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். தேசிய கொடியினுடைய நீளம் அகலம். தேசிய கொடியினுடைய நீள அகலம். தேசிய கொடியினுடைய நீள அகலம் 3.2. அதாவது 3:2 விகிதத்தில் தான் தேசிய கொடி நீளம் இருக்கும். அப்போ நீளம் எப்பொழுதுமே 3, அகலம் 2 இருக்கும். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? குடியாத்தம். எங்கே நெய்யப்பட்டது? குடியாத்தம். காந்தி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து கொடிகாத்த குமரன். யார்? கொடிகாத்த குமரன் போராடி உயிர் நீத்த ஆண்டு. காந்தி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து கொடிகாத்த குமரன் போராடி உயிர் நீத்த இடம். ஓகேங்களா, ஆண்டு 1932. இடம்னு கேட்டாங்கன்னா திருப்பூர். எங்கே? திருப்பூர். இடம்னு கேட்டாங்கன்னா திருப்பூர். ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1932. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 40. நமது நாட்டு அரசு இலக்கிய சாரணா தூணில் இடம்பெறாத விலங்கு புலி. புலி மட்டும்தான் இடம்பெறாது, மற்றது எல்லாமே இடம்பெறக்கூடியது. யானை, குதிரை, காளை. நமது தேசிய கீதம் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950 தான் தேசிய கீதத்தை நம்ம அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. அப்போ நமது தேசிய கீதம் இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி 24, 1950. தேசிய கீதம் ஓகேங்களா, அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. பாருங்கள், தேசிய கீதம் முதலில் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு 1911 டிசம்பர் 27 தான். ஓகேங்களா, தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது. அப்போ 2 கொஸ்டின் பாருங்கள். 1911 டிசம்பர் 27. அப்போ அந்த தேசிய கீதம் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24, 1950. ஜனவரி 24, 1950 தான் ஓகேங்களா தேசிய கீதம் அரசியலமைப்பில் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த தேசிய கீதம் முதல்ல எங்கே பாடப்பட்டதுன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் 1911 ஓகேங்களா டிசம்பர் 27. அப்போ தேசிய கீதம் பாடி முடிக்க 52 வினாடி ஆகும். அடுத்த கொஸ்டின் வந்துருச்சு பாருங்கள். தேசிய கீதம் பாட வேண்டிய கால அளவு 52 வினாடி. அடுத்து பாருங்கள், தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய கீத பாடல் நமக்கு என்னது? வந்தே மாதரம் தான் தேசிய பாடல். அந்த தேசிய பாடலை பாடியவர் எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இந்த தேசிய பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆனந்த மடம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் தான் நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர். அப்போ பாருங்கள், தேசிய கீதம் பாடப்பட்ட 22 வினாடி ஆகும். தேசிய பாடலை இது தேசிய கீதம் பாடி முடிக்க 52 வினாடி. தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய பாடல் எது அப்படின்னா வந்தே மாதரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? எந்த நூல்னா ஆனந்த மடம். நமது தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். அடுத்து பாருங்க,
தயிர் பாலிலிருந்து உருவாக பயன்படுத்தும் லாக்டோபேசில்லஸ் டெல்டோபுரிக் என்னும் பாக்டீரியா தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2012. அப்போ 2012 தான் ஓகேங்களா லேக்டோபேசில்லஸ் அப்படிங்கிற வைரஸை ஓகேங்களா நுண்ணுயிராக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. அடுத்து பார்த்துங்க ரூபாய்க்கான சின்னம். ரூபாய்க்கான சின்னத்தை எப்போ 2010 ஆண்டு கேட்டாங்கன்னா 2010 வடிவமைத்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார். தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் தான் நமக்கு ரூபாயினுடைய நாணய சின்னம். நாணய சின்னம் எப்படி இருக்கும்? 6 வடிவில் இருக்கும். இந்த 6 வடிவ சின்னத்தை வடிவமைத்தவர் யாருன்னா உதயகுமார். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2010. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்து பார்த்தா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. தேசிய நாள்காட்டி. தேசிய நாள்காட்டி. கொஸ்டின் நம்பர் 43. தேசிய நாள்காட்டி பாருங்க. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78ஆம் ஆண்டு 78 தான் சக ஆண்டு முறை தொடங்கப்பட்டது. சரி, அப்போ கனிஷ்கருடைய காலத்தில் தான் சக ஆண்டு தொடங்கப்பட்டது. எப்போனா கிபி 72. சக ஆண்டு இளவேனில் காலம் சமபகல் சம இரவாக மார்ச் 22 அன்று தொடங்குகிறது. லீஃப் வருடங்கள் மார்ச் 21 அமையும். சரி, அடுத்து பாருங்க. பிரபலவான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையில் நாள்காட்டி சீரமைப்பு குழுவில் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22ஆம் நாள் முதல் மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ தேசிய நாட்காட்டி எப்போ? 1957 மார்ச் 22. அப்போ அந்த மார்ச் 22 தான் சம இரவு சமகாலம் அப்படிங்கிறத அந்த டேட்டை வச்சுக்கிட்டாங்க. எந்த இயர்னு கேட்டாங்கன்னா 1957. அப்போ தேசிய நாள்காட்டி தினம் மார்ச் 1957 மார்ச் 22. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியார் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை வானொலியில் பாடியவர் யார் அப்படின்னா டி.கே. பட்டம்மாள். அப்போ இதில் இருக்கிற அனைத்துமே சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அதை பார்த்தீங்கன்னா சக ஆண்டு யார் கொண்டு வந்தாங்கன்னா கனிஷ்கருடைய காலம். சக ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா கிபி 78. அப்போ சம இரவு சம பகல் எப்போனா மார்ச் 22. அப்போ அந்த சம இரவு சம பகல் தான் ஓகேங்களா நாள்காட்டி நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போனா 1957 மார்ச் 22. நாடு விடுதலை பெறும் பொழுது மகாகவி பாரதியார் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்ற பாடலை பாடியிருக்கிறாரு. அதை வானொலியில் பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டி.கே. பட்டம்மாள். அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 60. சுதந்திர தினம் அன்று விழாவின் போது டெல்லியில் செங்கோட்டை தேசிய கொடியை ஏற்றுபவர் பிரதமர். அப்போ சுதந்திர தினம் பிரதமர். அப்போ குடியரசு தினம் யார் ஏற்றுவாங்க அப்படின்னா ஓகேங்களா குடியரசுத் தலைவர். குடியரசு தினம். அப்போ சுதந்திர தினம் ஓகேங்களா டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுறவர் பிரதமர். அப்போ குடியரசு தினம் அன்றைக்கி யார் கொடியேற்றுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா. இதிலே பாருங்கள் குடியரசுத் தலைவர், குடியரசு தினம், குடியரசுத் தலைவர் ரெண்டுமே கூடி அப்படின்னு வருது. ஆன்சரு குடியரசு தினம் அன்னைக்கு செங்கோட்டையில் கொடியேற்றுறவர் குடியரசுத் தலைவர். அப்போ சுதந்திர தினம் அன்னைக்கு செங்கோட்டையில் கொடியேற்றவர் பிரதமர். அப்போ ஆன்சர் எதுக்கு பி. அடுத்து பாருங்கள். காந்தி பிறந்த நாளாக அக்டோபர் 2. காந்தி பிறந்த நாளாக அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக அறிவித்த ஆண்டு 2007. அப்போ காந்தி பிறந்த தினத்தை சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா அறிவித்த ஆண்டு 2007. எப்போ சர்வதேச அகிம்சை தினம்? அக்டோபர் 2. அது காந்தி பிறந்த நாடு. முழு சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு முழு சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் 1930 ஜனவரி 26.
அப்போ நிறைவேற்றப்பட்டது 1930. அது கொண்டாடப்பட்டது 1930. ஓகேங்களா. நிறைவேற்றப்பட்டது 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில். அப்போ முழு சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில். முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் ஜனவரி 26 1930. ஜனவரி 26 1930. அடுத்து 54வது கொஸ்டின். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்த டேஷ் உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை மன்றம் உருவாக்கப்பட்டது. அப்போ எத்தனை உறுப்பினர்கள்? 383 உறுப்பினர்கள். 383 உறுப்பினர்கள் தான் அரசியல் சபையின் நிர்ணய சபையின் போது ஓகேங்களா கூடிய உறுப்பினர்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை கேட்குறாங்க? அப்போ 389 பேரில் பெண்கள் அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 15 பேர். எத்தனை பேர்? 15 பேர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 56. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை. அப்போ வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்கன்னா 8 உறுப்பினர்கள். அரசியல் வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர். அரசியலமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் PN ராவ். அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றதுன்னா டிசம்பர் 9 1946. அப்போ அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்தது? டிசம்பர் 9 1946. நமது அரசியலமைப்பில் எத்தனை நாடுகள் சட்ட அரசியலமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது? அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து எடுத்து எழுதியிருக்கிறாங்க? 60 நாடுகளிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது. அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து அரசியலமைப்பு சட்டங்களை உருவாக்கப்பட்டதுன்னா 60 நாடுகளிலிருந்து தான் அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து எழுதியிருக்கிறாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். நமது அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது? அப்போ 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ அரசியல் நிர்ணய சபை எத்தனை திருத்தங்கள் செய்யப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2000 திருத்தங்கள் செய்யப்பட்டது. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 61. இந்திய அரசமைப்பு முழுமையாக தயாராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். அப்போ பாருங்க 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் ஆனது. எப்போ அப்படின்னா டிசம்பர். எப்போ ஸ்டார்டிங்கு? டிசம்பர் 9 1946 எழுதி முடிக்கப்பட்டது. பாருங்க அடுத்த கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அரசியலமைப்பினால் நவம்பர் 26 1949. இப்போ எழுதி முடிச்சது நவம்பர் 26 1949. ஓகேங்களா. இதுதான் 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள். அப்போ அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட கால அளவு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். அப்போ தொடக்கம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 1946 தொடங்கி நவம்பர் 26 1949 வரை அரசியலமைப்பை எழுதியிருக்கிறாங்க. அது 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள். அப்போ ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா 18 நாட்கள்னு இருக்குது, ஒரு சில புக்கில் 18 நாட்கள்னு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா +2 +1 புக்கில் பார்த்தீங்கன்னா 18 நாள் இருக்குது. நம்ம 10th புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 17 நாள் தான் இருக்குது. அதாவது 6வது புக்கு 10th புத்தகத்தில் 17 நாள் தான் இருக்குது. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நம்ம +2 புக்கில் எங்கே இருக்கோ, அதாவது 6வது புக்கு லோ கிளாஸ், ஹை கிளாஸ் 12வது புக்கு. அப்போ 18 நாட்கள் கேட்டிருந்தானா கண்டிப்பாக 18 நாட்கள் தான் நம்ம ஆன்சர் அடிக்கணும். ஓகேங்களா. 17 நாள் 2 வருடம் 17 நாட்கள் 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் ஆனதை அரசியலமைப்பை எழுதி முடிக்க. அப்போ ஒரு சில புக்கில் 17 இருக்குது, ஒரு சில புக்கில் 18 இருக்குது. அப்போ ரெண்டும் கேட்டுட்டானா உயர்ந்த புக்கில் நமக்கு எது இருக்கோ அந்த 18 தான் அடிக்கணும். ஓகேங்களா. 6வதுல 17 இருக்குன்னா நம்ம 17 அடிக்கூடாது மேக்ஸிமம். ஓகேங்களா. கொஷின் கேட்குறப்ப 2ல் ஏதோ ஒன்று தான் போடுவோம். அப்படி போட்டு இருந்தால் ஓகேங்களா. அப்போ அரசியல் நிர்ணய சபை தொடங்கி முடித்த பிறகு அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட கால அளவுனா 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் அல்லது 18 நாட்கள். அப்போ அரசியல் நிர்ணய சபையில் உருவாக்குவதற்கான செலவிட்ட தொகை
இப்போ அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டாங்கன்னா 64 லட்சம். எவ்வளோ ஆச்சு? 64 லட்சம் ஆச்சு. 64 லட்சம் ஆச்சு. அடுத்து பார்த்துங்க, 64வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அடிப்படை உரிமையினுடைய எண்ணிக்கை. அப்போ அடிப்படை உரிமை மொத்தம் 6. அடிப்படை உரிமை மொத்தம் 6. அப்போ அரசியலமைப்பு உருவாகும் பொழுது அடிப்படை உரிமை எத்தனை கேட்டாங்கன்னா 7. உருவாகும் பொழுது அப்போ இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகள் எத்தனை கேட்டாங்கன்னா 6. அதாவது தற்போது அடிப்படை உரிமைகள் 6. அரசியலமைப்பு எழுதும் பொழுது அடிப்படை உரிமைகள் 7. அதை ஒரு உரிமை இழந்துட்டாங்க. ஒன்று என்னன்னா சொத்துரிமை. எது? சொத்துரிமை நீக்கப்பட்டது. அதனால் 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. அடுத்து பார்த்துங்க, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெறாதவர் அம்பேத்கர் இருக்கிறாரு, என் கோபாலசாமி இருக்கிறாரு, KM முன்சி இருக்காரு, ராஜேந்திர பிரசாத் தான் கிடையாது. இவர் அரசியல் நிர்ணயினுடைய தலைவர், ஆனால் வரைவு குழுவுக்கு கிடையாது அவர். அதனால் ஆன்சர் அதுக்கு D தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் பொழுது இடம்பெற்றிருந்த உறுப்புகள், பகுதிகள், அட்டவணை. பாருங்கள், இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் பொழுது உறுப்பினர்கள் 395. ஓகேங்களா? பகுதி எத்தனை இருக்குது? 22. அட்டவணை எவ்வளோ இருக்குது? 8. ஓகேங்களா? அப்போ அரசியலமைப்பு உருவாகும் பொழுது இத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. அட்டவணை 22 இருக்குது, அட்டவணை 8 இருக்குது, பகுதி 22 இருக்குது. இப்போ தற்போது எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, தற்போது அரசியலமைப்பு உறுப்புகள் தற்போது 448, 25 பகுதி, 12 அட்டவணை இருக்குது. அப்போ உருவாகும் பொழுது 2 கொஸ்டின் இதுலேயே பாருங்கள். உருவாகும் பொழுது 395 பேர், 22 பகுதி, 8 அட்டவணை இருந்தது. தற்போது எவ்வளோ இருக்குன்னா 448, 25 பகுதிகள், 12 அட்டவணை இருக்குது. அப்போ தற்போதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆன்சரு. உருவாகும் பொழுதுன்னு கேட்டாங்கன்னா 395, 22, 8. அரசியல் நிர்ணயம். அடுத்த கொஸ்டினே பாருங்க வந்துருச்சு. அது அடுத்த கொஸ்டின் 448, 25, 12. இப்போ இந்திய அரசியலமைப்பு தற்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். தற்போது இது உருவாகும் பொழுது உறுப்புகள் 448, பகுதி பார்த்தீங்கன்னா 25, அட்டவணை 12. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். 68வது கொஸ்டின். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் என்று கேட்டால் கிரேக்கம். மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் கிரேக்கம். அடுத்து பார்த்தீங்க, உலக மக்களாட்சி தினம் ஐநாவால் அறிவிக்கப்பட்டது எப்போனா செப்டம்பர் 15 தான், 2007 தான் ஐநா அறிவிச்சிருக்கு. அப்போ உலக மக்களாட்சி தினம் ஐநா அறிவிக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் 5. இயர் கேட்டாங்கன்னா 2007. அப்போ உலகிலேயே முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது நியூசிலாந்து. ஆண்டு கேட்டாங்கன்னா 1899. அப்போ முதல்ல உலகிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நியூசிலாந்து. ஓகேங்களா? நியூசிலாந்து தான் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. எப்போன்னு கேட்டாங்கன்னா 1893. அதாவது பார்த்தீங்கன்னா சிக்காகோ மாநாடு அன்னைக்கு தான் நடந்தது. சிக்காகோ மாநாடு, ஓகேங்களா, விவேகானந்தரால் அமெரிக்காவில் நடத்தப்பட்டது 1893. அப்போ தான் பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை கொடுத்த நாடு நியூசிலாந்து. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1893. அப்போ பாருங்கள், ஓகேங்களா, நியூசிலாந்து அப்போ தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எப்போ வாக்குரிமை கொடுத்ததுன்னா 1920 தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. நாம் எப்போ இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தோன்னா 1921. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு நாடு, ஐக்கிய அரபு நாடு எப்போ கொடுத்தது அப்படின்னா அரபு நாடு பெண்களுக்கு 1918 வாக்குரிமை கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது
1971. 1971. அப்போ பாருங்கள், பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை கொடுத்தது நியூசிலாந்து 1893. அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு நாடு 1918 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அடுத்து 1921 அமெரிக்க பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அதுக்கப்புறம் 1921 இந்தியா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அடுத்தது சுவிட்சர்லாந்து 1971 தான் பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை கொடுத்தது. அப்போ பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நாடு இது எல்லாமே வரிசையாக ஒரு இடத்துல எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 1891 முதல்ல. அடுத்தது, இந்திய குடிமக்கள் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அப்படின்னா 79%. ஓகேங்களா, மக்களாட்சியின் மீது இந்தியா நம்பிக்கை கொண்டுள்ளது. அதில் முதலிடம் முதலிடமும் இந்தியா. அப்போ இந்தியா குடிமக்கள் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் கீழ் மீது நம்பிக்கை கொண்டுள்ள புள்ளி விவரம் தெரிவிக்கின்றன 79%. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை அது புக்கில் பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்குது. தற்போது 25 ஆகிடுச்சு, 25க்கு மேலேயே ஆகிடுச்சு. அப்போ மாநகராட்சி ஓகேங்களா, புக்கில் பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்குது. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே மாநகராட்சி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை. இந்தியாவினுடைய முதல் மாநகராட்சியை சென்னை தான். உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1688. அப்போ இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை. எந்த ஆண்டு உருவாக்குனாங்கன்னு கேட்டாங்கன்னா 1688. 1688. தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை. தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் நகராட்சி. அப்போ மாநகராட்சினா சென்னை, ஆண்டு கேட்டாங்கன்னா 1688. நகராட்சினா வாலாஜாபேட்டை. தமிழ்நாட்டில் முதல் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை. அப்போ தமிழ்நாட்டில் அதிகமான நகராட்சிகள் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். அப்போ நகராட்சி அதிகமாக எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. இந்தியாவின் முதல் பேரூராட்சி. இந்தியாவின் முதல்ல பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. அப்போ பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. அடுத்து பாருங்க, 78வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் உள்ள மாவட்டம் விழுப்புரம். அப்போ எத்தனை மாவட்டம் இருக்குன்னா அந்த விழுப்புரத்தில் 22 ஊராட்சி ஒன்றியம் காணப்படுது. அப்போ தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா விழுப்புரம். அப்போ எவ்வளோ ஊராட்சி மாவட்டம் அங்கே இருக்குன்னா 22. அடுத்து பார்த்துங்க, கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை கூடுகிறது? 4 முறை கூடுகிறது. ஓகேங்களா, அப்போ கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை கூடுகிறதுனா 4 முறை. அதாவது பார்த்தீங்கன்னா குடியரசு தினம், அடுத்து சுதந்திர தினம், அடுத்து தொழிலாளர் தினம், அடுத்து காந்தி ஜெயந்தி. அப்போ இந்த 4 நாள் மட்டும்தான் கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு 4 முறை கூடுது. அது குடியரசு தினம், சுதந்திர தினம், தொழிலாளர் தினம், காந்தி ஜெயந்தி. குடியரசு தினம் உனக்கு தெரியும், ஜனவரி 26. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. தொழிலாளர் தினம் மே 1. காந்தி ஜெயந்தி தினம், காந்தி பிறந்தது அக்டோபர் 2. அப்போ இந்த 4 டைம் மட்டும்தான் கிராம சபை கூடுது. அடுத்து பாருங்கள், தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992 ஏப்ரல் 24. அப்போ தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1992 ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் அக்டோபர் 24. பாருங்கள், தமிழ்நாட்டில் 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடங்கள் பெற்றிருந்தன? 38%. எப்போ? 2011 உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம்? 38%. அடுத்தது, தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட சட்ட திருத்த ஆண்டு 2016. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் 2011 38% தான் பெண்களுக்கு. ஆனால் 2016 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க.
அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 84. உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலை நடத்துவது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவது எதுனா மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம். பாருங்கள் பொறுத்துக்க. கிராம சபை. கிராம சபை என்பது நிரந்தர அமைப்பு. இப்போ 4. அடுத்தது ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலர் 3. அடுத்து பேரூராட்சி அப்படின்னா செயல் அலுவலர் 1. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். அப்போ 4, 3, 1, 2 தான் ஆன்சரு. அப்போ பாருங்கள், கிராம சபை நிரந்தர அமைப்பு, ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலகம், பேரூராட்சி செயல் அலுவலர், உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். அப்போ ஆன்சர் 4, 3, 1, 2. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 86. இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸ் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. அப்போ சமத்துவ உரிமை 14 18 வரை, 14 18 வரை சமத்துவ உரிமை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 87. பொறுத்துக. பாருங்க, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படின்னா 14. அப்போ 3. அடுத்தது பாகுபாட்டை தடை செய்தல். பாகுபாட்டை தடை செய்தல் அதாவது 15. பாகுபாடு என்பது சாதி மத இன வேறுபாடு கூடாது. அப்போ 2. சட்டப்பிரிவு 16 என்ன சொல்லுது? அதாவது வேலை வாய்ப்பில் சம உரிமை அப்படிங்கிறது 16. அப்போ 5, 5. தீண்டாமை ஒழிப்பு 17. தீண்டாமை ஒழிப்பு 17. 1. அடுத்து பட்டங்களை அளித்து வேறுபாடு தடை செய்தல். பட்டங்களை ஒழிக்கிறது 18. அப்போ 4. மறுபடியும் பாருங்கள், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் 14. பாகுபாடு என்பது ஜாதி மத இன வேறுபாடு. ஜாதி மத இன வேறுபாடு சரத்து 15. வேலைவாய்ப்புல சம உரிமை சரத்து 16. தீண்டாமை ஒழிப்பு 17. பட்டங்களை ஒழித்தல் 18. அப்போ ஆன்சர் 3, 2, 5, 1, 4. 3, 2, 5, 1, 4 தான் ஆன்சரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. அப்போ சுவிட்சர்லாந்து பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. மக்களாட்சியின் முதுகெலும்பு கட்சிகள். மக்களாட்சியினுடைய முதுகெலும்பு கட்சிகள். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 90. கொஸ்டின் நம்பர் 90. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதை வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் டேஸ் சதவீதம் ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். எத்தனை சதவீதம்? 6%. அப்போ ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கு வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கணும்? 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். கட்சி முறைகளினுடைய வகை ஓகேங்களா? 3 கட்சி முறைகளினுடைய வகை ஓகேங்களா? ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. அப்போ ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. 3 பல கட்சி முறை. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. அப்போ கட்சி முறைகள் மொத்தம் எத்தனை? 3. ஒரு கட்சி முறை பாருங்கள், ஒன்றொன்னா பார்ப்போம். ஒரு கட்சி முறை ஆட்சி பின்பற்றக்கூடிய நாடுகளில் பொருந்தாதது ஓகேங்களா? அப்போ ஒரு கட்சி நாடு எந்தெந்த பார்த்தீங்கன்னா சீனா, வடகொரியா, கியூபா, இந்த 3 நாடும் ஒரு கட்சி ஆட்சி முறையை நடைபெறுகிறது. அப்போ பொருத்தமற்றது லெபனான். அப்போ ஆன்சர் இதுக்கு லெபனான். அதாவது பொருந்தாதது அப்படின்னா லெபனான் மட்டும்தான். இந்த ஒரு கட்சி முறை இந்த 3 நாட்டிலே இருக்குது. சீனா, வடகொரியா, கியூபா. இந்த நாட்டில் மட்டும் இல்லை. அப்போ அது பொருந்தாதுன்னு கேட்டிருக்கிறான். ஆன்சர் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இருகட்சி முறை. இருகட்சி முறை பின்பற்றக்கூடிய நாடுகளில் பொருந்தாதது என்ன கேட்குறான்? பொருந்தாதது. அப்போ இருகட்சி பாருங்கள், பிரிட்டனு, அமெரிக்கா ஓகேங்களா, மைக்கா, இந்த நாடு எல்லாமே இருகட்சி முறையை கொண்டாடுது. இந்தியா மட்டும்தான் இருகட்சி முறையில் இல்லை. அப்போ ஆன்சர் டி. இருகட்சி முறை இல்லாதது டி. அப்போ இருகட்சி முறை பிரிட்டனு, அமெரிக்கா, மைக்கா. உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகளை கொண்ட நாடு. உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலுடைய கட்சிகளை கொண்ட நாடு இந்தியா. இந்தியா ஒரு
பல கட்சி முறை. பல கட்சி முறை. அப்போ ஒரு கட்சி முறை நாடுன்னு கேட்டாங்கன்னா பாருங்கள், கட்சி முறை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு கட்சி, இரு கட்சி, பல கட்சி. ஒரு கட்சினா சீனா, வடகொரியா, கியூபா. இரு கட்சினா பிரிட்டன், அமெரிக்கா, மைக்கா. பல கட்சி அப்படின்னா இந்தியா. அப்போ உலக அளவில் கட்சிகள் அதிகமாக உள்ள நாடு இந்தியா. ஆன்சர் டி. அடுத்து 95. கீழ்கண்ட கூற்றுகளில் பொருத்தமற்றது. கீழ்கண்ட கூற்றுகளில் பொருத்தமற்றது. தேசிய கட்சி. தேசிய கட்சி பாருங்க, கொஞ்சம் சுருக்கிக்கலாம், தெரியல. பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது. தேசிய கட்சி. ஓகேங்களா? தேசிய கட்சிகளில் பொருந்தாததுன்னு கேட்குறான். தேசிய கட்சிகளில் பொருந்தாதது. 95வது கொஸ்டின். மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களான சட்டமன்ற தேர்தல் செல்லத்தக்க மொத்த ஓட்டுகளில் ஒரு கட்சி எத்தனை சதவீதம் இருக்கணும்? 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். சரி. அடுத்து பாருங்க, 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெறுத்தல் வேண்டும். வெற்றி பெற்றிருக்கணும். அதுவும் சரி. இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளாவது வெற்றி பெற்றிருக்கணும். சரி. 2 அதாவது வெற்றி பெற்றிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதுவுமே 6% வாக்கு இருக்கணும். சரி. 4 மக்களவை தொகுதியிலாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதுவும் சரி. இறுதியில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் குறைந்தபட்சம் 3 மாநில 2 தொகுதியிலாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதுவும் சரி. அதாவது இதெல்லாம் தேசிய கட்சியில் பொருந்தாதது. அடுத்து பொருந்தாதது பார்த்தீங்கன்னா, போட்டியிட்ட வேட்பாளர் அனைத்து தொகுதிகளையும் குறைந்தது 50% ஓட்டுகளை பெற்றிருக்கணும். இது மட்டும்தான் தவறு. ஆன்சர் சி மட்டும் தவறு. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. பிராந்திய கட்சி மாநில சட்டப்பேரவை செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். அப்போ சரி. 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெறுத்தல் வேண்டும். சரி. மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சரி. போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் 50% ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும். தவறு. அப்போ கூற்று 4 மட்டும் தவறு. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 97. கொஸ்டின் நம்பர் 97. கொஸ்டின் நம்பர் 97. கொஸ்டின் நம்பர் 97 பாருங்க. ஓகேங்களா? ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவதற்கான தவறானது இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல். இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சு கொள்ளணும். சரி. குறைந்தபட்ச 100 உறுப்பினர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அட்டையை பெற்றிருத்தல் வேண்டும். அப்போ 100 உறுப்பினர்களும் வாக்காளர் அட்டை பெற்றிருக்கணும். சரி. கட்சி அமைப்பு குறித்து ஆவணங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஆவணங்கள் கொண்டிருக்க வேண்டும். சரி. குறைந்தபட்சம் 10 எம்எல்ஏக்களாவது பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் எத்தனை? 10 எம்எல்ஏக்களாவது பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் தவறு. அப்போ தவறானது ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணைப்படி வேட்பாளருக்கு ஒதுக்கப்படும் சின்னங்கள் எத்தனை வகைப்படும்? ஓகேங்களா? 2 வகைப்படும். எந்த ஆண்டில்? 1968. எதிர்க்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தை கொண்டிருப்பார். எதிர்க்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தை கொண்டிருப்பார். கேபினட் அமைச்சர். கேபினட் அமைச்சர். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. கொஸ்டின் நம்பர் 100 பாருங்கள். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுனா? சார்ஜ் கோட்டை. சார்ஜ் புனித கோட்டை தான் இந்தியாவில் முதல்ல ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை. இந்தியாவில் முதல்ல ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை சார்ஜ் கோட்டை. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 101. குடியரசுத் தலைவர் ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஆளுநரை குடியரசுத் தலைவர்
நியமிக்கிறார். சரி. ஆளுநராக 25 வயது நிறைவடைந்தராக இருத்தல் வேண்டும். அப்போ 25 வயது நிறைவடைந்து இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 25 வயது நிரம்பியிருக்க வேண்டும். சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சட்ட உறுப்பினர்கள் ஆக விரும்பினால் 30 வயது நிரம்பியிருக்க வேண்டும். இதுவும் சரி. அப்போ கூற்று அனைத்தும் சரி. கூற்று அனைத்தும் சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. ஒரு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழக வேந்தராக திகழ்பவர். ஒரு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக திகழ்பவர் ஆளுநர். மாநில பணியாளர் தேர்வாணையம் தின் தலைவர் உறுப்பினர்கள் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அரசு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை நியமனம் செய்பவர். எதில்? மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அரசு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவராக விளங்குபவர். உண்மையான தலைவர் யார்? மாநிலத்தில் உண்மையான தலைவர் முதல்வர். ஓகேங்களா? பெயரளவில் தலைவர் ஆளுநர். பெயரளவில் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆளுநர். உண்மையான தலைவர் முதல்வர். அடுத்தது, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் டேஸுக்கு பொறுப்பானவர்கள். சட்டமன்ற கீழவை. ஆன்சர் பி, சட்டமன்ற கீழவை. கொஸ்டின் நம்பர் 106. கொஸ்டின் நம்பர் 106. ஒரு மாநிலத்தின் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஒரு மாநிலத்தின் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்படுகின்றனர் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகின்றனர். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. இது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெறும் வயது. நம்ம கவர்மெண்ட் போஸ்டிங் 58 இருந்தது, இப்போ 60 ஆக்கிட்டாங்க. அரசு வேலை ஓய்வு பெறும் வயது ஃபஸ்ட்டு 58 தான் இருந்தது, இப்போ 60 ஆகி போச்சு. அதாவது கொரோனாவால் 2 வருஷம் ரைஸ் ஆச்சு. அப்போ உயர்நீதிமன்றம் ஓய்வு பெறும் வயது 62, உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெறும் வயது 65, அரசாங்க வேலையில் ஓய்வு பெறும் வயது 60. அடுத்து பார்த்திங்கன்னா மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாகம். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. ஆன்சர் டி, சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை தான் 3 பிரிவுகள். மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள் சட்டமன்றம். ஆன்சர் ஆ மற்றும் ஆ. முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். பாருங்கள், அடுத்தது 111வது கொஸ்டின். முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். அச்சு எந்திரம் ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. அப்போ அச்சு எந்திரத்தை ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1453. அப்போ அச்சு எந்திரம் 1453 தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சவர் குட்டன்பெர்க். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு மக்களாட்சியின் 4வது தூண் எதுன்னு கேட்குறாங்க. மக்களாட்சியின் 4வது தூண் எதுன்னு கேட்குறாங்க. ஊடகம். 4வது தூண் ஊடகம். அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு. அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு 1936. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆகாசவாணி என்னும் பெயரில் தனது ஒளிபரப்பை தொடங்கியது அப்படின்னா 1956. மக்களாட்சியின் கிரேக்க சொல்லான டெமோக்ராட்டிக்ஸ் என்பதில் இக்ரோட்டோஸ் என்பதன் பொருள் அதிகாரம். ஓகேங்களா? ஆட்சி. அப்போ ஆன்சர் டி, ஆ மற்றும் ஆ. வெகுஜன ஊடகம் என்பது வானொலி, தொலைக்காட்சி. அப்போ ஆன்சர் ஆ மற்றும் ஆ. வெகுஜன ஊடகம் என்பது வானொலி, தொலைக்காட்சி. அப்போ ரெண்டுமே ஆ மற்றும் ஆ. கொஸ்டின் நம்பர் 118. கொஸ்டின் நம்பர் 118 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 118. பெண்களில் பலவீனமான பாலினம் என்று சொல்வது
ஒரு அவநானூறு, ஒரு அவநூறு. அப்போ சொல்வது ஒரு அவநூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீகம் என்று கூறியவர். அப்போ பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவநூறு. அது பெண்கள் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீகம் என்று கூறியவர் காந்தியடிகள். உலகெங்கெல்லாம் கல்வி அறிவற்ற இளையோரின் பெண்கள் சதவீதம் எவ்வளவு? 63%. முதல் பெண் பள்ளியின் முதல் ஆசிரியர், முதல் பெண்கள் பள்ளியின் முதல் ஆசிரியர், முதல் பெண்கள் பள்ளியின் முதல் ஆசிரியர் யாருன்னா சாவித்திரிபாய் பூலே. ஜோதிராவ் பூலே, சாவித்திரி பூலே இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு 1848. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 122. முதன்மை பெண்மணிகள். பிரதம மந்திரி முதல் பெண் பிரதமர் யாருன்னா ஓகேங்களா, சிரிமா பண்டாரா நாயக்கா. இவங்க இலங்கையின முதல் பெண். இந்தியாவின் அதாவது உலகிலேயே முதல் பெண் பிரதமர் எதுனா திருமதி பண்டாரா நாயக்கா. விண்வெளியில் பார்த்தீங்கன்னா முதல் விண்வெளி வாலண்டினா டெஸ்போ. அப்போ 4, அப்போ 1 4. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர், எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல யார் ஏறினாங்க அளவிட்டவர்னா ஜான்கோ தபோ. அப்போ 2. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் சார்லோட் கூப்பர். அப்போ பாருங்கள், உலகின் முதல் பெண் பிரதமர் ஓகேங்களா திருமதி பண்டாரா நாயக்கி, அதாவது சிரிமாவோ பண்டாரா நாயக். விண்வெளி முதல்ல யாருன்னா வாலண்டரி திஸ்குனோவா. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவர் அல்லது ஏறியவர் அளவிட்டவர் ஜான்கோ தபோ. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் யாருன்னா சார்லோட் கூப்பர். அப்போ ஆன்சர் 1, 1 4 2 3. 1 4 2 3. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 123. இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் 1916 தொடங்கப்பட்டது பூனேவில். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவு அமைச்சரின் பதவி வகித்த முதல் பெண்மணி சுஷ்மா சிவராஜ். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்மணி விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண்மணி சுஷ்மா சுவராஜ். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் 25 வயது தான் என்ற சிறப்பை பெற்றவர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சுஷ்மா சுவராஜ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 127. கொஸ்டின் நம்பர் 127. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1953. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் எப்போன்னு கேட்டாங்கன்னா 1953. அடுத்து பாருங்க, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஆன்சர் டி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, முதல் பெண் காவல்துறை அதிகாரி லத்திகா சரண் அப்படிங்கிறாங்க, தப்பு. அடுத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி அன்னை தெரசா. எப்போ? 1979. சரி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சோந்திரி பால். எப்போனா 1984. சரி. புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண்மணி அருந்ததி ராய். எப்போனா 1997. அப்போ 1 மட்டும் தவறு, மீதி எல்லாமே சரி. அதாவது பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தவறு. அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா கரெக்டு. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி பச்சோந்திரி பால் சரி. புக்கர் பரிசு பெற்ற முதல் பெண்மணி அருந்ததி ராய் 1997. அப்போ ஆன்சர் பி மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 130. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டேல்.
சரி. மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். சரி. உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிபி. ரைட்டு. இந்திய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். அப்போ எல்லாமே சரி, கூற்று அனைத்தும் சரி. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பட்டேல், மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமாரி, உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிபி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 131 பாருங்க. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர். ஓகேங்களா? இந்தியாவிலேயே முதலமைச்சர் யாருன்னா சச்சிதானந்த கிருபாலினி. யாரு? சச்சிதா கிருபாலினி தான் இந்தியாவிலேயே முதல் பெண் முதலமைச்சர். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராம். மேலே இருக்கிறது ரைட்டு, இதுவும் ரைட்டு. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராம். அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டின் கல்வி அறிவு 74.04. எப்போ? 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவினுடைய கல்வி அறிவு 74.04. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1986 டிசம்பர் 24. அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1986 டிசம்பர் 24. 134 கொஸ்டின். அடிப்படை நுகர்வோர் உரிமைகள் மொத்தம் எத்தனைனா 8. ஆன்சர் டி 8. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 135. நுகர்வோர் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது. நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ஆன்சர் டி. 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்கும் முகமை தேசிய நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையம். எவ்வளவு? 1 கோடிக்கு மேலே. அது பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள் டேஸ் மதிப்புள்ள அளவிலான குறைகளை தீர்க்கும். 20 லட்சம் மதிப்புள்ள அளவிலான குறைகளை தீர்க்கும். நவீன தொழில்நுட்பத்தில் நுகர்வோர்களின் குறைகளை குறித்து நேரத்தில் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்ப்பையும் வழங்கும் இயற்றப்பட்ட சட்டம் 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 139. திருத்தப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மாநில நுகர்வோர் நீதிமன்றம் அதிகபட்ச வரம்பு 10 லட்சமா 10 கோடியா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 10 லட்சம் 1 கோடி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 140. குறைவான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு டேஸ் ரூபாய் வரை அபதாரம் விதிக்கலாம். எவ்வளவு? 1 லட்ச ரூபா வரை அபதாரம் விதிக்கலாம். சிறை தண்டனை 5 ஆண்டுகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 141. கொஸ்டின் நம்பர் 141. கீழ்கண்டும் கூற்றுகளை ஆராய. தேசிய அளவிலான நீதிமன்றம் இந்தியா முழுவதற்கும் குறை தீர்க்கும் ஆணையமாக செயல்படுகிறது. சரி. அடுத்தது, இழப்பீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் தேசிய ஆணையம் நுகர்வோர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற அமைப்பாகும். இவ்வகை நுகர்வோர் நீதிமன்றங்கள் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். சரி. தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு நிவாரண ஆணையம் இந்தியாவில் ஒரு பகுதியாக நீதி ஆணையம். இது 1986ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1988 அமைக்கப்பட்டது. அதன் தலைமை அலுவலகம் புதுடெல்லி உள்ளது. சரி. இந்த ஆணையம் அதனை இந்தியாவில் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது. சரி. அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 142. இழப்பீடு கோரப்படும் வழக்குகளில் டேஸ் ரூபாய்க்கு மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையத்தின் அதனை ஏற்கிறது. 20 லட்சம். மாவட்ட நுகர்வோர் குறை தீர்க்கும் நீதிமன்றம் இழப்பீடு டேஸ் வரை விசாரிக்க அனுமதிக்கிறது. 20 லட்சம் வரை. தவறானது 144. தவறானது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. சரி.
சட்ட அளவீடு சட்டம் 2009 கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி. அந்நிய பொருட்கள் சட்டம் 1986, பொருட்கள் மீது சட்டம் 80, இதுவும் சரி. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அந்நியாச பொருட்களின் பாரம்பரிய பொருட்களின் சட்டம் 1981, இது தவறு. அப்போ டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 145. 145. அப்போ இதனால் கீழ்கண்ட கூட்டுகளை யாராக மாநில சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநர் செயல்படுகிறார். சரி. மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக மகத்தான அதிகாரங்களை உடையவராக திகழ்கிறார். சரி. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்தையும் நடவடிக்கையும் ஆளுநர் பெயரால் நடைபெறுகிறது. சரி. ஆளுநர் பெயரால் நடைபெறுகிறது. சரி. பாருங்கள், 4வது, மாநில சட்டத்துறையில் இயற்றப்படும் அனைத்து சட்டங்களும் வரை மசோதாக்கள் அவற்றின் ஒப்புதலுக்கு பின்னோடியாக சட்டமாகிறது. மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் அனைத்து சட்ட முன் வரைவுகளும் மசோதாக்களுக்கும் அவரின் ஒப்புதலுக்கு பின்பே சட்டமாகும். அதாவது ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்பே சட்டமாகும். அனைத்தும் சரி. இத்துடன் பார்த்தீங்கன்னா 6, 7 இருக்கக்கூடிய குடிமியல் புக்கில் நம்ம வினா விடைய வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.